ஹலோ மக்களே, நீங்க பாத்துருக்கீங்க வீட்டுவார் மீடியா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா செம்மொழிக்கு வந்திருக்கோம். தம்பி, செம்மொழி கிராமத்து விருந்துக்கு வந்திருக்கோம். கிராமத்து விருந்தா? உள்ள என்ன நடக்குதுக்கா பாக்கலாமா? முடிய கலச்சு விட்டு நீ நடந்து போன நரம்பு பறிச்சுக்குதே கொல்தன வேணா. ஊர் மாடு நான் மாடோட இருந்திருக்கேன், ஆடோட இருந்திருக்கேன், எங்க குதிரையோட இருந்திருக்கேன். எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யங்ஸ்டர் ஏதேதோ போய் விளாக் பண்றது, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு யங்ஸ்டர் டீம் ரெங்கா டிவி தான் கவர் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. திருவிழா மாதிரி இருக்கு பாத்தீங்களா? செம்மையா இருக்கு. செம்மொழின்னு சொல்லிட்டு ஒரு கிராமிய திருவிழா மாதிரி நடத்துறாங்க சென்னையில YMCல. திருவிழா மாதிரி சென்னையில இருக்கு யாரும் இது இப்ப எடுத்தது கிடையாது. ஸோ அதனால திருவிழா மாதிரி எல்லாருக்கும் தெரியணும். அதாவது அந்த காலத்துல எப்படி இருக்கும்ன்ற மாதிரி திருவிழா வில்லேஜ்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து இதை போயிட்டு உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகே, போமா? வாங்க போலாம். இது என்ன தெரியுமாக்கா உங்களுக்கு? இது பேர் தெரியாதா? தெரியாதுக்கா. ஜவ்வு மிட்டாயா இது? பேர் என்ன? ஜவ்வு மிட்டாயானே? எவ்வளோண்ணா ஒண்ணு? 40 ரூபாயானே? இதை பத்தி சொல்லுங்கண்ணே. எப்படி வாட்ச் வரும் ஸ்டிக்ல ஃப்ளவர் மாதிரி அப்படிங்களாண்ணே? எனக்கு எதோண்ணா நீங்களே கொடுங்க. கை கட்டுங்க, வாட்ச் போடும். அண்ணா எனக்கு வாட்ச் கட்டுங்க. எல்லாம் சின்ன புள்ளையில செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு. இப்ப அது ரொம்ப நாள் கழிச்சு. நீங்க 90s கிட்ஸ்டா, நான் 2K எனக்கு இது பத்தி தெரியாதுல்ல. அதெல்லாம் ஃபீல் கிடைக்காதுடா. அப்படியா? ஆமா. நான் குச்சிலே குத்துனே. மோந்திரம்லாம் கொடுப்பாங்க. இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? 10 வருஷமா பண்றீங்க. எந்த ஊர்ல நீங்க? ஆந்திரா. ஆந்திரால இருந்து. ரொம்ப நாள் கழிச்சு பழைய ஞாபகங்கள் பழைய வருதா? ஞாபகங்கள். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்ஸ். கிடைக்காது. ஆமா, கிராமத்துல வந்தா வரும். அண்ணா ஜிபே பண்றீங்க? கட்டி போட்டுருக்காங்க காலெல்லாம். அந்த குதிரை மாடு, இந்த மாடு பாறை, சிப்பி பாறை, சிப்பி பாறை, கோழி. இங்க பாருங்க கோழி எல்லாம் இருக்கு. நாட்டு கோழிடா. இதெல்லாம் கிராமத்துல பாத்துதுடா தம்பி. இப்பதான்டா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சென்னையில இப்பதான் பாக்குறேன். கண்டிப்பா. மாடு, காளை மாடு. அதான் மலை மாடு. மலை மாடு அது பேரு. செம்மொழி மலை மாடு. காளை மாடு, ஜல்லிக்கட்டு மாடு. ஜல்லிக்கட்டு மாடு தான். செம்மையா போச்சிருக்காங்களா? அங்க பாருங்க ஆடு. ஆடுடா. குட்டி குட்டியா இருக்கு ஆடெல்லாம். தம்பி நீதான் நல்லா ஆடுவல. ஆடு. அந்த ஆடெல்லாம் வராதுக்காங்க. கழுதை இருக்கீங்க இங்க. யார கழுதன்ற? பின்னாடி பாத்து கழுதை இருக்கு. கழுததான்டா. கழுததான்டா. நான் கழுதை கிடையாது. நீங்க அது கழுதை மாடு. அங்க பாருங்க குதிரையா இருக்கு. ஒயிட் குதிரை இருக்குடா. குட்டி குதிரை அங்க குட்டி குதிரை ஒண்ணு இருக்கு. இங்க பாரு கண்ணுக்குட்டி பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கு. தம்பி அங்க கண்ணுக்குட்டி பாரு. ஐயோ அங்க மாடை பாருங்கக்கா. கண்ணுக்குட்டின்றீங்க. எல்லாமே பாக்கணும்ல. அங்க பாப்போம். குதிரை இருக்கு. குதிரையா இருக்கு.
ஓ ஏய் வேணாம் வாங்க இங்க விடும். உணரா பயமா இருக்கு. அந்த சைடு என்ன போ? அந்த சைடு போமா? இல்ல இந்த சைடே போ. எங்க பர சேவல் பர. ஏய் குட்டி சேவலியா? ஏய் பெருசுடா கண்ணு தெரியல. யாரு? ஏய் குட்டி பயமா இருக்க தொடலாமா? தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏய் நானும் தொடுறேன்க்கா. ஏய் நல்லா இருக்குடா. ஏய் தம்பி அதுக்கு ஜென்ஸ் பிடிக்காதா, லேடிஸ் தான் பிடிக்கும். குட் நீ நல்லா இருக்கியா குட். அரே அவனை வீட்டுக்கு கூட்டி போயிடுறேன் நானு. பிளாக் பர்றா, பிளாக் குதிரை செம்மையா இருக்கு. அடிறேன் அடிக்கறாங்க. அந்த மாட ஏய் இங்க பாரு. ஐயோ பயமா இருக்குடா அத பார்க்கவே. கருப்பு கண்ணு. பயங்கரமா இருக்கு ரெண்டு மானம். இங்க பாருடா. டேய் இது என்ன மாதிரி மாடு? ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி ஒரு படத்துல ஆலம்பாடி எடுத்து அணிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும் பாத்தீங்களா, அந்த ஆலம்பாடி மாடு தான் இது. ஆலம்பாடி. ஆமா ஆலம்பாடி. இது பாத்தீங்க அப்படின்னா காவேரி டெல்டா பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு. அது தொடர்ச்சியா இருக்கிற மலைகள்ல இருக்கிற மலை மாடுகள் இது. டிஃபரெண்டா இருக்கு மாடு. ஆமா இது பாத்தீங்கன்னா பூர்ணின்னு சொல்லுவாங்க. இது டிஃப்ரெண்டா இருந்தாலும் ஆங்கிலேயர் காலத்திலே வந்து 1909 வந்து கன் அப்படின்ற ஒரு புக்ல இந்த வெரைட்டியை வந்து ரெஃபர் பண்ணி இருக்கிறாங்க. புக்ல இதை வந்து ரெஃபர் பண்ணி இங்க இருந்து கொலம்பியா நாட்டுக்கும் வந்து இதை வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த காலத்திலேயே. இது ஏன் அப்படின்னா இதோட இழுப்பு தன்மை வந்து ஜாஸ்தி. இது வந்து நம்ம வந்து வண்டி மாடு பூட்டி நம்ம லோடு ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஏறு ஓட்ட பயன்படுத்துவாங்க. இயற்கை விவசாயம் பண்றதுக்கு இதோட சாணம் வந்து மிக உதவியா இருக்கும் விவசாயிகளுக்கு. இது அதே மாதிரி இது வந்து வறட்சி பகுதியில இருக்கிற மாடுகள், வறட்சியை கூட தாங்கக்கூடிய தன்மை இருக்கு இந்த மாடுகளுக்கு. இது வந்து மிகவும் இப்போ ரொம்ப அழிஞ்சிட்டு வர இதுல இதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ பியூர் பிரீடு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 500 மாடு அவ்வளவுதான் இருக்கும். இது அந்த அளவுக்கு இதை வந்து எடுத்துட்டு இதை வந்து நாங்க மீட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ இது வந்து நாங்க ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்துறோம், எருதாட்டத்துக்கும் பயன்படுத்துறோம். இப்ப ஜல்லிக்கட்டுன்றது மதுரை சைடுல இந்த மாடு எல்லா விஷயத்துக்குமே அது பயன்படுத்தும். ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மலை ஹில் கிளைம்பிங், மலை பகுதியில மேயக்கூடிய மாடுகள் ஹில் கிளைம்பிங். இதுல வந்து இப்ப மத்த மாட்டுக்கும் நம்ம மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த கால் குழம்பு இருக்கு பாத்தீங்களா, சன்னமா இருக்கும். ஹில் கிளைம்பிங்ல வந்து அந்த கல்கள் நடுவுகளை கூட கால் விட்டுச்சுட்டாங்க, விட்டா கூட நேக்கா எடுத்து. ஆமா அதுக்கு பால் வந்து நமக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் கறக்கும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தான் கறக்கும். ஆனா காலங்காலமா இந்த சகோதரி சொன்ன மாதிரி நம்ம பயன்படுத்துறது என்னன்னா நல்லெண்ணெய். ஒவ்வொரு மாடை பத்தி அப்படி என்னன்னு சொல்றீங்களா? சரி ஓகே. இவங்க பேர் வந்து ஜோதிகா. இவங்க எங்க கிட்ட வந்து ஒரு ஜோதிகா எங்க கிடையோட மாடு இவங்களதான் நான் வாங்கினேன். இவங்க வந்து இப்ப எங்க கிட்ட வந்து ஒரு 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் 6 கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க 6 கண்டு ஈத்திருக்காங்க அவங்க. இது வந்து அவங்களோட டாக்டர். அவங்களோட டாக்டர் அது வந்து மருது. இவங்க மருது, அவர் பேர் வந்து மருது. இங்க கிடைக்கே வந்து அது ஒண்ணுதான் பொலிக்கால. ஆமா சூப்பர்ண்ணா. 2010 இதுக்கு வந்து மலை மாடுகள்னால நம்ம நார்மல் சாப்பாடு தான் எதுவுமே இல்ல. அதாவது லேண்ட் கிரேசிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. இது வந்து நம்ம வீட்டு வளர்ப்பு மாடு அப்படின்னா நம்ம புண்ணாக்கு தண்ணி பூசா அது இதுன்னு தருவாங்க. இது வந்து லேண்ட் கிரேசிங் தான். இதுக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையாது. இது இங்க இருக்கிறதுனால நம்ம வைக்க தரோம். இப்ப காட்டுல பாத்தீங்கன்னா காட்டுல மேய்ச்சிக்கிட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வாழக்கூடிய தன்மை தான் இது. ஆனா இதோட இது வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஆமா இன்னும் குறைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இது ட்ரவுட், அதாவது வறட்சி தன்மைன்றதுனால மாடு என்னதான் செழிப்பா இருந்தாலும் இந்த எலும்பு தெரியற மாதிரி தான் இருக்கும் இதோட வகை. ஆமா கொஞ்சம் பூஸ்டியா அந்த மாதிரி அந்த காங்கயம் பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு பூஸ்டியா இருக்கும். அந்த மாதிரி வராது. இப்ப இது வந்து நம்ம கத்தெடுக்கிற மாதிரி
தத்தெடுக்கிற மாதிரினா நாங்க பண்றோம், நாங்க கொடுக்காம கிடையாது. ஆனா அதை வச்சு அவங்க பயன்படுத்தி அதை வந்து அதிக கவுண்ட் பண்றாங்க அப்படின்னா நாங்க பண்றோம், கொடுக்குறோம். நாங்க ஒரு சில ஃப்ரீயாவே கூட நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து காளான்றது வந்து இப்போ பொட்டை மாடு அப்படின்னா அது வந்து அதிகரிக்கும், அது வந்து நாங்க பட்டியலே வச்சுக்கோம். இப்போ காளை மாடுன்றது அதிகரிக்கும், ஆனா அதனால வந்து எருவு மட்டும் தான் நமக்கு பயன்படும். ஆனா நமக்கு அதிகமாயிடுச்சு, நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா அதை வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து அடாப்ஷன் பண்ணி பாத்துக்கிறாங்க. ஆமா, தர்மபுரியில இருந்து நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம். தர்மபுரியில இருந்து பக்கம் மொரப்பூர் அப்படின்ற கிராமத்துல, அண்ணாமலைப்பட்டி அந்த கிராமத்துல நாங்க வச்சிருக்கிறோம். ஓகேண்ணா, இந்த மாடை பத்தி எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ மனம் பார்த்தோம்ல, என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க. குதிரை பார்த்தோம், மாடு பார்த்தோம், ஆடு பார்த்தோம், கோழி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம்ல. கிராம ஃபங்க்ஷன்னாலே நம்மளுக்கு என்ன தோணும்? விளையாட்டுகள், வீர விளையாட்டுகள் என்ன தோணும்? உரியடி தோணும். அப்புறம் மாட்டு வண்டி, லேக்ரா ரேஸ், குதிரை ரேஸ், அப்புறம் அந்த இளவட்ட கள்ளத்துக்கு பொண்ணு கொடுப்பாங்க அது, அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குக்கா இங்க. இப்ப போயிட்டு இங்க பாருங்க, இப்ப வந்து நம்ம உரியடி போய் பாப்போமா? மட்டும் கண்ணு கட்டு. அடுத்த பாப்பா ரெடியா இருக்கு. சிங்கப்பெண்ணு, அடிப்பெண்ணு. அடே சூப்பரா போடு பாப்பா. எங்க பாரு, குதிரை சவாரி போறோம். நல்லா இருக்கு. எழுவட்டு கல்லை தூக்கி, அதாவது வந்து கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா போடுறாங்களோ கிராமத்துல சும்மா எல்லாம் வேடிக்கை பார்த்தோம். ரொம்ப டயர்டா இருக்கு, தண்ணி குடிச்சு வாய்ப்பு சாப்பிடுவோம். ஃபுட் ஸ்டால் எல்லாம் நிறைய போட்டுருக்காங்க, சாப்பிடுவோம். கடாய் சோறாமே. ஹாய், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சூப்பர், தேங்க்யூ. நானும் பார்த்தேன், ரொம்ப நேரமா எல்லாரும் வலிச்சு வலிச்சு போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தீங்க, வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தீங்க. நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க ஆக்சுவலி செம்பொலியில? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா? சோ ஹாப்பி. அப்படியா? நீங்க தான் கருத்து சொல்லு. நான் எங்க ஊர் மாடு, நான் மாடோட இருந்திருக்கேன், ஆடோட இருந்திருக்கேன், நான் எங்க குதிரையோட இருந்திருக்கேன். எனக்கு பிரச்சனை இல்ல, நீங்க எப்படி இருந்தீங்க சொல்லுங்க. சென்னைக்குள்ள கிராமத்துல இருந்த மாதிரி இருக்கா? ஓகே, சூப்பர். நான் இவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இவர் தான் ஃபுல்லா ட்ரெயின் பண்ணுவாரு. இந்த பசங்க தான் கூட இருக்கிறது. அவெல்லாம் அந்த குதிரை பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் வந்துட்டு இருக்கிறதுலாம் அந்த குதிரை தான். புறா காஸ்மோரா படத்துல இருந்து புறா போனதெல்லாம் அதெல்லாம் தான். அவன் இப்ப கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். அவன் பேரு ஆச்சா. அவன் போயிட்டு வந்துருவான். நான் தனியா நாளைக்கு அவனுக்கு ஒரு லாக் எடுப்போம், போயிட்டு வரும். அந்த மாதிரி எல்லாமே வெரைட்டியாவே இருக்கும். ஆடு பார்த்தோம், கோழி பார்த்தோம், குதிரை பார்த்தோம், மாடு பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யங்ஸ்டர் ஏதோ போய் vlog பண்றது, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு யங்ஸ்டர் டீம் ரெங்கா டிவி தான் கவர் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.